ஜனநாயகன் ரிலீஸ்க்காக விஜய் வந்து ஒரு மாதிரி யாரையும் எதிர்க்காம அரசியல் பண்றதா சொல்றீங்க. ஒருவேளை இப்ப ஜனநாயகன் வந்து ஜனவரியோட முடியுது. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த படமும் இல்ல. அதுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி அக்ரெசிவான பாலிடிக்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பொய் சொல்றாரு. கடைசி படங்கிற அவர் சொல்றது பொய். அவர் சொல்றது தண்ணியில தான் எழுதணும். 5 வருஷம் அவர் நடிக்காம இருந்தா 55 வயசு ஆயிரும். அதுக்கு பிறகு அவருக்கு மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் விழுந்துருவாரு. டல் ஆயிட்டாரு. ஃபேஸும் கீழே விழுது. அந்த முகப்பொலிவும் விழுது. அதனால அவரு மார்க்கெட்டு கீழே போகும். சிவகார்த்தியம் போன்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏறி வராங்க. அவரே துப்பாக்கியை கொடுத்துட்டாருன்னு வைங்களாம். பட் அவருக்கு வந்து யாரையும் பகைக்காம இருந்தாதான் சினிமா மினிமம் கேரண்டிக்கு நல்லது, சினிமா வசூலுக்கு நல்லது. அதனால அவர் யாரையும் பகைக்க மாட்டார். சீமானுக்கு அது இல்லை, யாரையும் பகைப்பாரு. பகிச்சுட்டு தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருப்பாரு. விஜய் பகைக்க மாட்டார். நீங்க இது கடைசி படங்கிற அந்த எண்ண ஓட்டம் மட்டும் விஜய் மனசுக்குள்ள இருக்காது. இன்னும் நடிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் தான் அவர்கிட்ட இருக்கும். ஒரு மலையாள நடிகர்கிட்ட சொல்லும் போதே அரசியல் பிளாப் ஆகி போச்சுன்னா நான் சினிமா நடிப்பேன்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்போ நடிக்க வரும்போது ஒரு திரைக்கலைஞனா யாரையும் பயக்க மாட்டார். ஒரே ஒருத்தரை மட்டும் பயக்கிறாரு, பாஜக காரங்களை மட்டும் பயக்கிறாரு. ஏன்னா இங்க வந்து பாஜக எதிர்ப்பு உச்சம். பாஜக எதிர்ப்பு உச்சம். மெர்சல் படத்துல ஜிஎஸ்டியில பகிச்சாரு. அப்புறம் பாஜகவை ஒவ்வொரு இதுலையும் பகிச்சாரு, சிஏஏல பகிச்சாரு. ஏங்க ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவர் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணல, லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு சிஏ எதிர்ப்புன்னு மட்டுமா அறிக்கை விடணும்?